5 விஷயத்துலாச்சும் நம்ம திறமையாக இருக்கணும். நம்ம அது சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. இப்போ பெரியவங்கன்னா அவங்க ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பாங்க, அந்த கோர்ஸில் அவங்க திறமையாக இருப்பாங்க ஒன்று. அதுக்கடுத்து எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், எனக்கு ஃபுட்பால் விளாட தெரியும், இல்லை வாலிபால் விளாட தெரியும், இல்லை கேரம் விளாட தெரியும், இல்லை உலக நடப்புகளை எனக்கு நல்லா அரசியலை பற்றி அத்துப்படி எனக்கு அரசியலை பற்றி நல்லா தெரியும், இல்லை இந்தியாவை பற்றி எனக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியும், இல்லை வேர்ல்டை பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியும். இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு 5 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி குழந்தைங்களும் அவங்க படிப்பை தவிர ஏதாவது ஒரு 5 எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு அபாகஸாக இருக்கட்டும், இல்லை செஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை சிலம்பம், கராத்தே, இல்லை ஜென்ரல் நாலேஜ் நிறையா என் குழந்தை நல்லா சொல்லும், இல்லை ஆர்ட் வரையும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு 5 விஷயத்த நம்ம கண்டிப்பாக இந்த காலத்துக்கு நம்ம கற்று வச்சுக்கிறது நல்லது. 5க்கு மேலே நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் சந்தோஷம் தானே, இல்லை நான் சொல்லலை. ஏதாவது ஒரு 5 விஷயத்தில் நம்ம திறமையாக இருக்கிறது நம்ம லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குன்னு இந்த சினிமாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், எல்லாத்த பற்றியும் நான் சொல்லுவேன், எல்லா நடிகரை பற்றியும் நான் சொல்லுவேன் அப்படின்னா அது இதில் வரவே வராது. அது மைனஸ் மார்க்கில் தான் போகும்.